நாம் இன்று மெய்யுணர்தல் அதிகாரத்தில் 6ஆம் குறள் சிந்திக்க இருக்கிறோம். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாராநெறி. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாராநெறி. இதை அப்படி மாத்தி படிக்கணும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்றீண்டு வாராநெறி தலைப்படுவர். அப்படின்னா கற்றது கைமண்ணளவு என்று சொல்வார்கள், கல்லாதது உலகளவு என்பதால் கல்வி விரிவு இதனால் புலப்படுகிறது. அதனால் பொது வகையாலும் சிறப்பு வகையாலும் கற்க வேண்டியவற்றையெல்லாம் கற்று கல்வி கரையிலது ஆதலாலும் கற்பவர் நாள் சில ஆதலாலும் கற்க வேண்டுவ கற்கத்தக்கன இவையென தெரிந்து கற்பன கற்று கற்றவற்றில் நிலைவேறு அமைந்த பொருள் இது ஒன்றே என்று தெளிவது. அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை காண்பதற்காகத்தான் கற்கிறோம். ஆனால் இன்று நிலைமை என்ன என்றால், கற்பதற்கு பதிலாக படிப்பது என்று ஆகிவிட்டது. படிப்பதெல்லாம் நினைவில் நிற்காது. கற்றல் என்றால் நினைவில் நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் மெய்ப்பொருளை காண முடியும். அதுதான் தத்துவம். இங்கே மீளவும் மற்றீண்டு வாரா நெறி என்றால் மீண்டும் பிறப்பாகிய பேதமையை அடைய எண்ணக்கூடாது. பிறப்பு என்பதையே பேதமை என்பார் திருவள்ளுவர். அதனால இந்த திரும்ப பிறக்க வேண்டும் என்று நினைப்பது பிழை என்று சொல்வதுதான் இந்த குறள். இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த 4 குறள்களும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். ஈண்டு இங்கே கற்று எவற்றையெல்லாம் கற்றாயோ அந்த கற்றது எதற்காக என்றால் மெய்ப்பொருளை காண்பதற்காக என்பதனாலே அப்படிப்பட்டவர்தான் தலைப்படுவர். மற்றீண்டு வாரா நெறி தலைப்படுவர். மீண்டும் பிறக்க வேண்டும் என்கிற பேதமையை அகற்ற வேண்டும். அப்படி கற்றால்தான் அது மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை காண்பது அறிவு என்று முன்னே பார்த்தோம் அல்லவா? அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகிறார். பிறவா பேறு என்பது மெய்ப்பொருள் உணர்வால் பெறுவதாகும். வித்தின்றி விளைவில்லை என்பது கண்கூடான நிலை. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து என்று அங்கே நீத்தார் பெருமையிலே நாம் பார்த்தோம் 4வது குறள்ல. அதனால இயற்கையோடு இறைமையோடு ஒன்றிய நிலைதான் அந்த நிலை. அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகிற என் கணவனை யானாகிய நின் நெஞ்சி நேர்பவளே என்று குறுந்தொகை பாடல் சொல்லும். இம்மை செய்தது மறுமைக்காம் என்று புறநானூறு சொல்லும். இம்மை போல காட்டி உம்மை இடையில் காட்சி நின்னோடு உடனிறையாக்குக உயர்ந்த பாலே என்பதும் புறநானூறு, கபிலர் பாட்டு. இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டனள் என்பது திருக்குறள். பின்னாலே நாம காமத்துப்பால்ல படிக்க இருக்கிறோம். அழுரா இவ்வை பிறப்பில் பிரியலம், இந்த பிறவியில நான் உன்னை பிரிய மாட்டேன்னா அப்ப அடுத்த பிறவியில பிரிவியா அப்படின்னு அவ கேட்பா. அவ்வளவு அன்பு. உடனே கண் தண்ணீர் அப்படியே பொதிச்சுக்கிட்டு வெளியில வரும். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்முடைய வினைக்கு ஏற்ப பிறவி உண்டு என்று சொல்வதற்கான இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்கள்ல பிறவி என்பது தொடர்ந்து வரும் என்பதுதான். இப்பதானே பிறவி வேண்டாம் நீங்க அப்படின்னா, மெய்ப்பொருள் காண்பவர்கள் இந்த கற்றலினாலே கற்று தெளிவடைந்தவர்கள் பிறப்பு என்கிற பேதமையை விரும்ப மாட்டார்கள். ஆனால் நாம் அதில் பிழை செய்தோமேயானால் பிறவி என்கிற துன்பம் உண்டு என்பதை சொல்வதுதான் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. இங்கே மற்றீண்டு வாரா நெறி என்பதற்கு மீளவும் இங்கே பிறப்பெண்ணும் பேதமையுற்று வராத வகையை அடைய பெறுவர் என்பது கருத்து. தலைப்படுவர் என்றால் அடைய பெறுவர்.
அதான் மெய்ப்பொருள் காண்டல் என்பது கருத்து. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. அடுத்த குறள் 7. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. அப்படி தெளிவா படிக்கணும். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், உள்ள உணரின் என்று படிப்பார்கள். உள்ள துணரின் என்றும் அதை படிக்கிறார்கள். அதை தெளிவாக பொருள் புரிகிற மாதிரி ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், அப்படி மாத்தி படிக்கணும். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பிறப்பு பேர்த்து உள்ள வேண்டாம். இந்த நான் 5வது 6வது சீரை கடைசியில போடணும். பிறப்பு என்பதை 5வதா போடணும். அப்படி போட்டாதான் அந்த பொருள் சரியாக வரும். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் என்றால் ஒருமுகப்பட்டு கற்பன கற்று கேட்பன கேட்டு சிந்திப்பன சிந்தித்து மனதில் உண்மை பொருள் இதுவே என தெளிவு கொண்ட தவத்தன்மை அமைந்து அதனை முழுத்துறவுனா துறவிகள் என்கிற துறை எல்லாவற்றையும் துறத்தல் இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே பிற ஆசைகளை துறந்தால்தான் அந்த மெய்ப்பொருளை காண இயலும். முழுத்துறவு அது வேறு, அவர்களும் காணலாம். ஆனால் அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை இலை தண்ணீர் போல, தாமரை இலை தண்ணீர்ல ஒரு சொட்டு தண்ணி பட்டா அது விழுந்துரும். அது மாதிரி இல்லற பொறுப்பில் இருக்கிற போதே சிலருக்கு ஓரிரு ஆண்டுகளிலேயே வருகலாம், சிலருக்கு 10 ஆண்டுகள் கழிச்சு வரலாம், சிலருக்கு 50 ஆண்டுகள் கழித்தும் கூட வராமல் இருக்கும். வீட்டை விட்டு துறந்து வெளியே சென்று விடுவது என்பது அன்று, இருந்து கொண்டே பற்றற்று இருப்பது. நம் குழந்தையின் மீது நாம் எவ்வாறு பற்று வைத்திருக்கிறோமோ அதே போல அடுத்த வீட்டு குழந்தையின் மீதும் பற்று இருக்க வேண்டும். அதுதான் அந்த துறவுக்கான நிலை. இது நம்ம குழந்தைய அடுத்த வீட்டு குழந்தை என்று பார்க்கிறோம். மனோநிலை மாற வேண்டும். அந்த நிலைதான் மெய்ப்பொருள் காண்டல். எல்லா வள்ளலார் சொல்வார், எல்லா உயிர்களையும் ஒருமித்து நோக்குதல் என்று. இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம வீட்டு குழந்தை அடுத்த வீட்டு குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை அயல் நாட்டு குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை இன்னொரு குழந்தை என்று நான் பார்க்கிறோமே. இதையெல்லாம் தவிர்த்து நேரடியாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லா உயிர்களையும் ஒருமிக்க பார்க்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். திருவள்ளுவருடைய கருத்து அதுதான். அதான் இங்க அதை நுணுகி நுணுகி பார்க்க வேண்டும். அந்த 7 சீருக்குள் என்ன மாதிரி செய்ய வேண்டுமோ அவ்வளவுதான் அவர் செய்ய முடியும். இதெல்லாம் விரிவு மற்ற இலக்கியங்களில் இருந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போதுதான் இந்த மெய்யுணர்தல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மெய்யுணர்தல் என்பது பிறப்பு என்னும் பேதமையை அகற்றுதல். பிறப்பு என்னும் பேதமையை அகற்ற வேண்டுமானால் உள்ளத்திலே தன்னது இன்னது என்று வெளியானது என்று பேதாபேதமாக வேறுபடுத்தி பார்க்கிற தன்மை இல்லாமல் எல்லாவற்றையும் உண்டாக பார்க்கிற மனோநிலை இருந்தால்தான் அது மெய்ப்பொருள் காண்பது அறிவாக ஆகும். இந்த தொண்டு என்பதை இந்த குறளிலே மிக தெளிவாக விளக்குகிறார். ஒருதலையான் உறுதியாக கவைத்து பிரியும் ஐயம் திரிவு நீக்கியவராகிய மேன்மையர் ஒருமுகப்பட்ட உறுதியராக திகழ்வார்கள். பிறப்பு என்பது பேதமைப்படுத்த உண்டாவதாம். பிறப்பினை மீள வருமான நினைத்தல் தானும் வேண்டியதில்லை, அவர் பிறப்பறுத்த மெய் உணர்வர் என்பது உறுதி. இப்ப இங்கே தொண்டு என்பது அதாவது எல்லா நிலையிலும் எல்லோருக்கும் செய்கிற பணி, அதாவது ஊதியம் கருதாத பணி, அதுக்கு பேர் தான் தொண்டுன்னு பேர். பலனை எதிர்பார்த்து செய்வதற்கு தொண்டு என்று பேர் இல்லை. அதனால பலன் கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. ஆனால் நாம் அதை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் இந்த ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் என்கிற குறளினுடைய செய்தி. இப்போ ஒரு கருத்து சொல்ற பாருங்க. அடியேன் பலகாலம் திருச்சி மாவட்டம் துறையூரில் பணி புரிந்து கொண்டிருந்தேன். செந்தமிழந்தனர் இளங்குமரனார் என்கிற பெருமகனார் திருக்குறள் தொடர்பாக ஏராளமான நூல்கள்,
நூற்றுக்கணக்கில் எழுதியிருக்கிறார். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அல்ல திருக்குறள்ல மட்டுமே 200க்கும் மேற்பட்ட நூல் எழுதியிருக்கார். பல்வேறு ஆய்வுகள்ல. அவர் ஒரு பெரிய நூலகம் தன்னுடைய தொகையெல்லாம் போட்டு மிகப்பெரிய நூலகத்தை இங்கே திருச்சி மாவட்டத்திலேயே அல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. திருச்சியிலிருந்து குளித்தலை போறதற்கு வழியிலே அந்த ஊர்ல தவச்சாலை அமைத்து, திருவள்ளுவர் தவச்சாலை என்கிற அமைத்து இந்த நூலகத்தை அமைத்திருந்தார். அதுல இவர் எந்த பயனும் கருதாமல் பலர் ஆய்வு மாணவர்கள் அந்த எந்த நூலை வேண்டுமானாலும் எடுத்து ஆய்வு செய்து கொள்ளலாம். அவரிடம் ஐயப்பாடு கேட்டால் அவர் சொல்லிக் கொடுப்பார். அதற்காக அவர் எதுவும் தொகை எதுவும் பெறுவதில்லை. அதுதான் தொண்டு. அவர்கள் தன்னுடைய நூலகத்திற்கு நூல்களை எடுத்து படிக்கலாம், குறிப்பெடுக்கலாம், இவரிடம் ஐயம் தெளிவு பெறலாம். அவருக்கு சுவை நீரும் கொடுப்பார். அவருக்கு ஒருத்தர் போட்டிருந்தார். அவர் அந்த சுவை நீர் என்றால் இந்த தேநீர் குழம்பி மாதிரியான நீரன்று, அது கீரைச்சாறு, எலுமிச்சை சாறு, நெல்லிச்சாறு, இப்படி உள்ள சுவை நீர்களை வழங்கி அவர்களுடைய சோர்வை போக்குவதிலும் உடையவராக இருப்பார். தொண்டுன்னா அப்படிதான் தொண்டு அவர் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாராக திகழ்ந்தார். நான் எனக்கு ஏதேனும் ஐயம் ஏற்படுமே ஆனால் உடனடியாக துறையூர்ல இருந்து குளித்தலை வருவேன். குளித்தலையிலிருந்து வேறு வண்டி பிடித்து அவருடைய தவச்சாலை இருக்கிற அல்லூர் செல்வேன். நான் அது மாதிரி பல முறை அவர் கொடுக்கிற சுவை நீரை உண்டு இருக்கிறேன். நான் திரும்பி அங்கிருந்து வருகிற போது அங்கே நெல்லி மரம் இருக்கும். அந்த நெல்லி மரத்தில் இருந்து வேண்டியவற்றை பறித்து கொள்ள சொல்வார். நான் மற்றவர்களுக்கு வேணுமே என்று கொஞ்சமாக பறித்தால் அவரே எடுத்து ஒரு அலக்கு எடுத்து நிறைய பறித்து கொடுப்பார். குழந்தைகளுக்கு எல்லாமும் கொடுங்க, அந்த சுவை நீர் சிறப்பாக இருக்கும், வேறு வகையிலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பறித்து கொடுப்பார். அதற்காகலாம் தொகை எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை. அதுதான் தொண்டு. தொண்டு என்பது எதிர்பார்த்து செய்தல். நான் இதெல்லாம் பண்ணுனனே அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தொண்டு கிடையாது. நான் உனக்கு அதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சேன் என்று உறவுக்காரர்களில் பேசிக் கொள்கிறார்கள் அல்லவா? அது மாதிரி செய்வதெல்லாம் தொண்டல். அவர்களெல்லாம் எந்த காலத்திலையும் மெய்ப்பொருளை காண முடியாது என்பது கருத்து. பலன் கிடைக்கும், பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீ எதிர்பார்க்க கூடாது. அதுதான் முக்கியம். நான் இதை பண்ணினேன், அதை பண்ணினேன் என்று சொல்லி காட்டி செய்தால் அதற்கு பெயர் தொண்டு கிடையாது என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த குறளினுடைய கருத்து. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. அப்படி இருப்பவர்களால தான் அந்த மறுபிறப்பை எண்ணி பார்க்க முடியாத சூழல் வரும். இதெல்லாம் மறுபிறப்பு இல்லாமல் இருக்கும் என்றால் தான் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வரும். இதையெல்லாம் ஆய்ந்து சிந்தித்து பார்த்து இதை கேட்பவர்கள் நாம் மெய்ப்பொருள் ஒன்றையே பற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என்பதனாலே தான் திருவள்ளுவர் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார். இதனுடைய ஆழத்திற்கு சென்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நுனிப்புள் மேய்ந்தால் இதெல்லாம் புரியாது. ஆகவே ஆழம் சென்று காண வேண்டும். நம்முடைய இலக்கு மெய்ப்பொருள் காண்பது என்று யார் கருதுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இது கிட்டும் என்பதுதான் இந்த ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. நன்று. அடுத்து 8. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறி. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தோடுன்னு, இன்னும் சிலர் ஒரு 30-40 பவுன்ல ருத்ராட்சத்தை எல்லாம் தங்கத்திலே நனைத்து அணிந்திருப்பார்கள் துறவியர்களே. தலையில ஒரு தங்கத்தாலான ருத்ராட்சத்தை தோய்த்து, தங்கத்தில் தோய்த்த தலையிலையும் போட்டிருப்பார்கள். பொன் முத்து பவளம் நவரத்தன அணிகளையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற துறவியா சிறப்புண்ணும் மெய்ப்பொருளை அவர் எப்படி காண்பார்? சிறப்புண்ணும் செம்பொருளை எப்படி காண்பார்? பிறப்பெண்ணும் பேதமை நீங்க வேண்டுமானால் சிறப்பெண்ணும் செம்பொருளை காண வேண்டுமானால் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க வேண்டும், சிறப்பெண்ணும் செம்பொருளை காண வேண்டும். அதுதான் அறிவு. அப்படி என்றால் இவற்றையெல்லாம் தவிர்த்து உலகில் காணப்படும் பொருள்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து
போதும் என்கிற நிறைவை என்றும் தராதவை, அறிவை மயக்கி ஆசையை பெருக்கி அதிலேயே ஆழ்த்தியும் விடுபவை என்பதை நாம் உணர வேண்டும். பிறரால் கொல்லப்படுவதற்கும் தாம் துயர துடிப்புகளில் தள்ளப்படுவதற்கும் மூலமாக இருப்பவை இந்த பேதைமை, அறிவின்மை. குளிக்க போய் நான் துறவியாக போகிறேன் என்று சொல்பவர் இது மாதிரி அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டால் குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டதை போல ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட துறவிகளுக்கும் அணுக்கராக பலர் இருந்து ஏமாந்து விடுகிற செய்திகள் நாளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நம்ம ஆட்களுக்கு பட்டாலும் புத்தி வருவதில்லை. அதுக்குதான் இந்த அதிகாரத்திலே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லுவதனுடைய நோக்கமே யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவர் சொல்வது சரியா என்று நம்முடைய புத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும். முதலில் நம்முடைய மனதை தூய்மையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தூய்மையாக்கி வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் சரியானதாக இருக்கும். நம்முடைய மனது தூய்மையாக இல்லை என்றால் நாம் நம்முடைய மனதானது ஐயத்திற்குரியதாகவே இருக்கும். இதுவோ அதுவோ என்று எல்லாவற்றையுமே தவறாக நினைத்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் தவறாக நினைத்து விட முடியாது. சந்தேகப்படுகின்ற அவற்றில் மட்டும், சந்தேகப்படுகின்றவற்றில் மட்டும் நாம் அறிவு தெளிவு பெற வேண்டுமானால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நான் சிந்திக்க வேண்டும் என்பது கருத்து. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது. சைவ குறவர்கள் 4 பேர்ல அப்பர் சுவாமிகள், அவருக்கு திருநாவுக்கரசர், மருள் நீக்கியார், இப்படி பல பேர். அவரு வெள்ளை வேட்டி துறவு, முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டியிருப்பார். சின்ன வேட்டி, 3.5 முழத்துல கட்டி இருக்கிற வேட்டி. அவரு முற்றும் துறந்தவராக இருந்தார். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணா உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடையவோவே என்று இறைஞ்சுவது எண்ணத்தக்கது. இந்த மனம் என்கிற தோணியில மதி, அறிவு என்னும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா, இதெல்லாம் விட்டுறணுங்கிறார். சினமெல்லாம் அந்த சரக்கெல்லாம் அந்த பாறை தாக்கி விட்டு விட்டு இறைவன் ஒருவனிடம் மட்டுமே என்னுடைய மனமானது இருக்க வேண்டும் என்று திருவொற்றியூர் இறைவனை வணங்குகிறார். ஒற்றியூர் உடையவோவே என்று. இது அறியாமை பிறப்பு அகல மெய்ப்பொருளாவது இது என்று தெளிவுற காட்டுவது மெய்யறிவாகும், மற்றைய பொது அறிவு காட்டாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அஞ்ஞானத்தை அகற்றி, தங்க சுவாமிகள் என்று எங்களுடைய மடம் இங்கே ஒன்று இருக்கிறது. அடியேன் மாதந்தோறும் அங்கே சென்று ஒவ்வொரு அதிகாரத்தை சொல்லுவது வழக்கம். பிப்ரவரி 16ஆம் தேதி அங்கே வழியறிதல் அங்கே சொல்ல வேண்டும். அங்கே இருக்கிற சுவாமிகள் தங்க சுவாமிகள் என்று பெயர். அவர் சொல்லுகிறார் இந்த குறளுக்கு உரை: பிறப்பிற்கு காரணமான அஞ்ஞானம் அகன்றிடின் மீண்டும் பிறவாமையாகிய செவ்விய நிலை காண்பதே மெஞ்ஞான அறிவு என்று அந்த சுவாமிகள் சொல்லுகிறார். இப்பொழுதும் அவர் 87, 88 வயதிலே திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அதனுடைய கிளை தான் இங்கே இருக்கு மதுரையில. இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டுல. அது திருக்குறளுக்கு நிறைய ஆக்கம் செய்கிறார்கள். அடுத்து, இம்மானிட பிறப்பு போனால் எப்பிறப்பு வாய்க்குமோ என்று இப்பிறப்பிலே பிறவிப்பிணிக்கு மருந்தை தேடி ஓடி நாடி பெற்றவர்கள் மட்டுமே மீண்டும் பிறவானலையை பெறுகிறார்கள் என்பதை திருமந்திரம் எப்படி கூறுகிறது என்று பாருங்கள். காணூறு கோடி கடிகமல் சந்தனம் வானுர மலரிட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்வோருக்கு அல்லது தேனமர் பூங்குழல் சேர உண்ணாதே என்று ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் பெற்று உணர்பவர் மட்டுமே பிறப்பெண்ணம் பேதமை நீங்கி சிறப்பெண்ணம் செம்பொருளை காண்பவர் என்பதை இந்த திருமந்திரத்தின் மூலமாக அவர் கூறுகிறார். கற்றதால் தொல்வினை கட்டருமோ என்று அருணகிரிநாதர் கேட்கிறார்.
கற்றதனால் தொல்வினை கட்டருமோ, நல்ல குலம் பெற்றதனால் போமோ பிறவி நோய், உற்றதால் நஞ்சுகந்து உண்டதோ நாதனடி, தாமரையை நெஞ்சுகந்து கொள்ளா நெறி என்று அருணகிரிநாதர் கேட்கிறார். கற்றதனால் தொல்வினை கட்டருமோ, படித்து விட்டதனால உன்னுடைய பழவினை நீங்கிடுமா என்று கேட்கிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், கதறுகிறார்கள், கல்வி ஒன்றே அழியா செல்லும், கல்வி ஒன்றே அழியா செல்லும் என்று. என்ன நினைக்கிறார்கள்? கல்வி என்றால் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் படித்து விட்டால் அதுதான் கல்வி என்று. பட்டம் பெறுவது கல்வி அல்ல. நீ என்ன கற்றாய்? விவேகானந்தர் அலைந்தார்வர், அவர் பட்டதாரி. அவர் மெய்யுணர்வை அடைய முடியவில்லை. மெய்யுணர்வை அடைய வேண்டும், செம்பொருளை காண வேண்டும் என்றால் அதற்கு சரியான குருவை தேட வேண்டும் என்பதனாலே தான் அவர் பரமஹம்சருடைய அருளாசி பெற்ற பிறகு கண்ணினாலே பார்த்தால் கிடைக்கிற அறிவு உணர்வு, மெய்யுணர்வு, அவருடைய தோளிலே கை வைக்கிற போது அவர்கள் பெறுகிற தொடு உணர்ச்சியினாலே பெறுகிற அறிவு, அதை ஒரே நொடியிலே அவர் பெற்றுவிட்டார். இதெல்லாம் இந்த வரலாறுகள் தான் அருளாளர்களை நாம் சென்று பார்க்க தூண்டுகின்றன. ஆனால் நம்முடைய சிந்தை அவர் ஒழுக்கமுடையவரா என்பதை பார்க்க தவறிவிடுகின்றன. எல்லோரும் சேர்ந்து 1000 பேர் போகிறார் என்று 1001வது ஆளாக நாமும் போய்விடுகிறோம். அவரை கணிக்க வேண்டும். அவர் ஒழுக்கமுடையவரா தான் மிக முக்கியமான ஒன்று. ஒழுக்கம் இல்லாத ஒருவர் பின்னாலே செல்வது மிகவும் பிழை. ஒழுக்கம் என்றால் நீங்கள் நினைக்கிற ஒழுக்கம் மட்டுமல்ல. கால ஒழுக்கம், வழி ஒழுக்கம், இடன் ஒழுக்கம், கல்வி ஒழுக்கம், இது மாதிரி நடைமுறையில் இருக்கின்ற அத்தனையிலும் அவர் சிறந்தவராக இருக்க வேண்டும். நெறிப்படி நடக்க வேண்டும். அந்த நெறி பிறழ்ந்து விட்டாலே அவர் ஒழுக்கமற்றவர் என்று பொருள். அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படாது. நம்முடைய வழியில நாம் சென்றாலே அது சரியான நெறியிலே போய் சென்று சேரலாம் என்பது கருத்து. தோல்வியினை கட்டருமோ, நல்ல குலம் பெற்றதனால் நான் உயர்ந்த குடியில பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அந்த பிறவி நோய் போய்விடுமா? நஞ்சு உகந்து கொண்டதோ நாதனது தாமரை நெஞ்சு வந்து கொள்ளா நெறி. நாதன் என்பது மெய்ப்பொருளாகிய அந்த இறைவனுடைய திருவடிகளை பற்றாவிட்டால் இந்த பிறவி நோய் தொடரும் என்பதை அருணகிரிநாதர் அழகாக சொல்லுகிறார். நாம் நல்ல குலம் பெற்றாலும் பிறவி நோய் தீராது. நல்ல குலம் பெற்றாலும் பிறவி நோய் தீராது. ஆசானின் பாதகமலத்தை அடைந்து நமது பாதகமலத்தை, அவருடைய பாதகமலத்தை பிடித்து நம்முடைய பாதகமலத்தை நீக்க வேண்டும் என்பதே ஆன்றோர் வாக்கு. பிறவாதிருக்க வரம் தர வேண்டும் பட்னத்தார். பிறவாதிருக்க வரம் தர வேண்டும். பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுகான். இது எப்படியோ? அறமார் புகழ் தில்லை அம்பலவான ரடிக்கமல மறவாதிரு மனமே அதுகான் நல்ல மருந்து உனக்கே என்று பட்டினத்தார் பாடுகிறார். இதே கருத்தை காரைக்கால் அம்மையார் சொன்னார் என்பதை நேற்று பார்த்தோம். காரைக்கால் அம்மையார் இவருக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் என்று. இதெல்லாம் இப்ப நான் சொல்லுகிற சமய கருத்துக்களை பரப்புவதாக எண்ணி விடாதீர்கள். செம்பொருளை காண்பதற்கான அகச்சான்றுகளை தேடி தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறேன், அவ்வளவுதான். அவரவர்களுடைய மனோநிலைக்கு ஏற்ப எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்கிற குரலை மனதிலே வைத்துக்கொண்டு பின்னாலே வரப்போகிற அறிவுடைமையிலே வருகிற எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்கிற 3வது குரலையும் நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 குரல்கள் எதற்காகவென்றால் அது பகுத்தறிவு. அந்த 2 குரல்களும் பகுத்தறிவை சொல்வது. நீங்கள் வேற வெளியிலே பேசுகிற பகுத்தறிவை எல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்டு விடாதீர்கள். அது வேறு. அது அரசியலுக்காக சொல்லப்படுகிற பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு அவர்கள் சொல்வது, அவர்கள் அரசியலுக்காக பிடித்துக் கொண்டிருக்கிற பகுத்தறிவு வேறு. திருவள்ளுவர் சொல்லுகிற உண்மையான பகுத்தறிவை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எந்த ஒன்றையும் நாம் செய்வது சரியா,
நாம் பின்பற்றுகிற முறை சரியா என்பதை நீங்கள் உங்களுடைய உள் மனதிலே கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உள் மனது பதில் சொல்லவில்லை என்றால் அருளாளர்களை நாட வேண்டும், ஒழுக்க சீலர்களை நாட வேண்டும். அவர்கள் புரிய வைப்பார்கள். விவேகானந்தருக்கு எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் புரிய வைத்தாரோ அதுபோல் புரிய வைப்பார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். காரைக்கிழமையா சொல்வது, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். சில பேர் சொல்லுவான், பார்க்கணும்ல, யாராவது ஒரு ஆள் இருப்பான், அவன் என்ன சமய கருத்துக்களை எல்லாம், சமய கருத்துக்கள் என்றது நம்மை சரியான மனிதனாக சமைப்பதற்கு தான் சமயம். மதம் வேறு, சமயம் வேறு. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய மதம்தான் பெரிது, என்னுடைய மதத்தில் சொல்லப்பட்ட கருத்துகள் உயர்ந்தது என்று அவர்கள் பொழிவார்கள், அவரவர்களும் பொழிவார்கள். ஆனால் அன்பு ஒன்றுதான், அதை போதிப்பதை மற்றவர்கள் மறந்து விடுகிறார்கள். எந்த மதமானாலும் அடிப்படை அன்பை போதிக்கிறது என்ற உணர்வு இருக்குமேயானால் அவரவர்கள் அவரவர்களுடைய மதத்தை பின்பற்றட்டும். ஆனால் அன்பு என்கின்ற ஒன்றை பின்பற்றுவார்களே ஆனால் தன் மதம் சார்ந்து மட்டுமன்று, எந்த மதத்தை சார்ந்தவராயினும், எந்த நாட்டை சார்ந்தவராயினும் எல்லோர் மீதும் அன்பு வைப்பார்கள் என்பதுதான் கருத்து. அதை விட்டுவிட்டு வேறு பக்கம் சென்று விடக்கூடாது. அன்புதான் முக்கியம் என்பதை, அதுதான் செம்பொருள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து 8வது குறள். 8வது குறள் செம்பொருள் காண்பதறிவு. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க. அந்த பிறப்புங்கிறது அறியாமையிலே உள்ளதுங்கிறது. நமக்கு இங்க சுகமாக வாழ்வதை பார்த்து என்னடா பிறப்பு வேண்டாம் வேண்டாங்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. திருவள்ளுவர் சொல்றாருன்னா அதுல 1000 பொருள்கள் உண்டு, 1000 பொருள்கள் உண்டு. பிறப்பெண்ணும் பேதைமை, பிறப்பெண்ணும் பேதைமை, பேதமைன்னு படிக்கூடாது, பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. மனசில் அப்படியே தைக்க வேண்டும். அந்த செம்பொருளை காண வேண்டுமானால் பேதைமை என்கிற அறியாமை மனதிலிருந்து அகல வேண்டும் என்பதை உள் மனதிலேயே போட்டு சார்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 9வது குறள். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மட்டழித்து சார்தரா சார்தரு நோய். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மட்டழித்து சார்தரா சார்தரு நோய். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரு நோய் மட்டழித்து சார்தரா. அப்படி போட்டா பொருள் நேரடியாக வரும். குறளுக்குள்ளே பொருள். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரு நோய் மட்டழித்து சார்தரா. சார் இது ஒண்ணுமே புரியலையா? இப்ப என்ன இதுல பொருள்னா, நட்பு ஆராய்தல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு. 80வது அதிகாரம், நட்பு ஆராய்தல். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, அப்படி உள்ளதுல அதுல 2 குறள் இருக்கு. அதாவது நாடாது நட்டலின், 1வது 2வது 2 குறள்கள். அதுல நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டவின் வீடு இல்லை நட்பார்க்கு 1. 2வது ஆய்ந்து கொள்ளாதான் கென்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்று வள்ளுவர் கூறும் வாய்மையை மெய்ப்பொருள் வல்லார் ஆய்வை எளிமையாய் கொள்ள முடியுமா என்பதற்காக இந்த 2 குறள்களையும் கிட்டத்தட்ட இந்த குறள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ பள்ளிக்கு செல்கிற மாணவர்களிடம் உன்னுடைய நண்பன் யார் என்று கேட்பார். அவன் யாருடன் சேர்ந்திருக்கிறான் என்று மற்றவர்களை எல்லாம் குறை சொல்லுவார்கள். அவர்கள் இவனை குறை சொல்வார்கள். நீ சார்பு உணர்ந்து உன்னுடைய இயல்பறிந்து, நீங்க பாத்தீங்கன்னா 90, 95 ஒரு நட்பா இருப்பார்கள். 50, 55, 60 ஒரு அந்த கூட்டம் ஒரு சார்பாக இருக்கும். 40 கீழே இருப்பவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார். அவர்களோடு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். எல்லோரும் நண்பர்கள் தான் என்றாலும் கூட அந்தந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அவரவர்களோடு ஒட்டி கொள்வார்கள். அந்த 90, 95 சேர்ந்து இருந்தாதான் அதே அளவுல போய்கிட்டே இருக்கும். அது 40 கூட சேர்ந்தா அவனை கை தூக்குற மாதிரி இருக்கணும். இவன் அவன் பக்கம் விழுந்துடக்கூடாது. அதான் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழியின்
மற்றழித்து சார்தாரா சார்பு. இப்ப குச்சி பூச்சியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிமையான செயல்கள் அன்று. கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிமையானது இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. பச்சை பாம்பு பார்த்தீங்கன்னா அவரைக்குடியில இருக்கும். அந்த அவரைக்காயை கிள்ள போகும்போது தெரியும். குச்சி பூச்சி பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரியே இருக்கும். கரெக்டா இருக்கு பாருங்க. அது அந்த இலையினுடைய இதுல உட்கார்ந்துருக்கும். அந்த இலை வடிவத்திலேயே இருக்கும். மணல் தவளை மணல் மாதிரியே இருக்கும். நீரும் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். இப்ப களிமண்ல பிறந்ததுன்னா அந்த 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 நிறம் மேல தெரியும். நீருக்கு நிறமில்லை என்றாலும் அது சார்ந்ததன் வண்ணம் ஆகிவிடுகிறது. நாம் தெளிவாக இருந்தாலும் நாம் யாரை சாருகிறோமோ அந்த வண்ணம் ஆகிவிடக் கூடாது. உயர்ந்த நிலையில் உள்ளவர்களோடு சேருகிற போது அந்த சார்புணர்ந்து சார்பு உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நீர்மையாம் பண்பும் சார்ந்தவர் தம் தன்மையாக அமையும் என்பதை அறிய வைக்கும் சான்றுகள் சிற்றினம் சேராமை, பெரியாரை துணை கூடல் என்கிற இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் சேர்ந்திருக்கிற கூட்டம் சிற்றினமா அப்படின்னா சேரக்கூடாது. பெரியாரா துணை கொள்ள வேண்டும். பெரியார் என்றால் சான்றாண்மை மிக்கவர், பண்பாளர். அப்படி என்றால் துணை கூடல் என்றால் அவரை நாம் துணையாக கொள்ள வேண்டும் என்பது கருத்து. சிற்றினம் என்றால் சேராமை, அதான் சிற்றினம் சேராமை. பெரியார் என்றால் பெரியார் பொருள், சான்றாண்மை மிக்கவர், பண்புடையாளர் என்று பொருள். அவரை துணை கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழியின் சார்தரு நோய் மற்றழித்து சார்தரம். இப்ப நீங்க திரைப்படம் பாக்குறீங்க, அதுல ஏதாவது கவலை வந்துருச்சுன்னா அந்த கதாநாயகன் பையன் அந்த அந்த அயோக்கியனுக்கு வழிகாட்டுவான். நீ போய் அந்த அந்த கடைக்கு போன்னு ஐவனே இழுத்துட்டு போய் அவனுக்கு ஊத்தி விடுவான். இது திரைப்படத்திலையும் சரி, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திரைப்படம் வந்துருச்சே, திரைப்பட கொட்டை தொலைக்காட்சி மூலமா, அந்த நாடகங்கள்லையும் இந்த பழா போனதைத்தான் காட்டுகிறான். இதுதான் தீர்வா? அதை அணைத்து விட வேண்டும். அவன் ஒவ்வொருவருடைய நாடி துடிப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் மக்களுடைய மனோநிலையை பார்க்கிறான். பெண்கள் என்றால் அழுக வேண்டும், இளைஞர்கள் என்றால் அவர்களுடைய நாடி துடிப்பை சூண்டி இருக்கிற மாதிரி சில காட்சிகளை காட்ட வேண்டும். சார்தரா சாருகட நோய் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். இந்த தன்மைகளை எல்லாம் நாம் பற்றிவிடக்கூடாது என்பதனாலே தான் சார்புணர்ந்து சார்புகட ஒழியின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் என்று இதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அச்சார்பு பற்றி புறத்தே இருந்து ஆய்ந்து அறிந்து சார்புகட ஒழுக வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது, அது தீர்வல்ல என்பதை நாம் இளைஞர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவரவர்கள் வீட்டிலே உள்ள இளைஞர்களுக்கு இது பிழையானது என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலுடைய கருத்து. சார்புணர்ந்து சார்புகட ஒழியின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். அடுத்து இன்னும் ஒரு குரல் இருக்கிறது. 30 நொடிகள் இருக்கின்றன. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்ற நாமம் கிடக்கெடும் நோய். இந்த நோய் என்பது பிறவி துன்பம், காமம் என்பது ஆசை, வெகுளி என்பது கோபம், மயக்கம் என்பது அறியாமை. இதெல்லாம் இந்த பேர் கெடணும். அதான் நாமம்னா பெயர். இந்த பெயர்கள் எல்லாம் கெடுகிற மாதிரி இந்த பிறவி துன்பத்தை நாம் கடக்க வேண்டுமானால் இந்த மூன்றில் இருந்தோம்னா விடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். பழைமை என்று ஒரு 5 அதிகாரங்களை வைத்திருக்கிறார். முன்னாலே வருகிற சிற்றினம் சேராமையும் கூட நம்ம அந்த நட்பு எப்படி நட்பு கொள்ளக்கூடாது, எப்படிப்பட்டவர்கள் சேரக்கூடாது என்பதற்கான வகையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொடர்ச்சியாக வருகிறதை விட முன்னாலே நாம் 46வது அதிகாரத்திலே சிற்றினம் சேராமையை பார்ப்போம். கூடுமான வரை அந்த நட்பு என்பது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சரியாக தெரிந்து அறிந்து அதன் பிறகுதான் நட்பு கொள்ள வேண்டும்
என்பதை சொல்கிறார். மெய்யுணர்தல் உடையவர்களாக வெளி வேடம் போட்டிருப்பவர்கள் கூட மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதனாலதான் நம்ம அவாறுதல் அதற்கு அடுத்து வைத்திருக்கிறார். இந்த பேராசை என்பது மிகவும் பொல்லாதது. எந்த நிலையிலும் நம்மை உட்படுத்தக்கூடியது. ஏதோ ஒரு பொருள் எளிமையாக கிடைக்கிறது என்றோ அல்லது ஒரு பொருள் வாங்கினால் இன்னொரு பொருள் என்று சொல்லுகிற போதோ நம்மை ஈர்க்கும். அந்த வார்த்தையானது நம்மை ஈர்க்கும். ஒன்றுக்கு ஒன்றா என்று. ஆகையினாலே அது பச்சோந்தியாக இருக்கின்ற சிலவற்றை நாம் எடுத்துக்காட்டுகளாக பார்த்தோம். அந்த குச்சி பூச்சி போல இருக்கும். அவரை கொடியில் இருக்கிற பச்சை பாம்பு அந்த கொடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுகளை எல்லாம் ஒரு 5-6 எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தோம். அதுல அடுத்து 10வது குறள். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கிடக்கெடும். இப்ப நிட்டானுபூதி சாரம்னு ஒரு நூல் இருக்கு. நிட்டானுபூதி சாரம். இது சமஸ்கிருதத்துல நிஷ்டானுபூதி சாரம் என்று இருக்கும். அதுல இந்த பட்டுப்புழு தான் கட்டிய கூட்டிலேயே கற்றுண்டு செத்துவிடும். அப்படி உலகத்தவர் தாங்கள் கட்டிய உலகப்பற்று என்னும் கூண்டிலேயே கற்றுண்டு மடிகின்றார்கள். சில பட்டுப்புழுக்கள் தான் தப்பிக்கும். பட்டு சேலை கட்டுகிறோம் இல்லையா, அந்த பட்டு துண்டு எல்லாம் அந்த பட்டுல இருந்து எடுக்கிற நூல்கள் எத்தனை 1000 உயிர்களை சாகடித்து எடுக்கப்படுது. அதிலிருந்து கட்டிலிருந்து வெளிவருபவை சில. அதுபோல்தான் இந்த துறவு நிலையில் உள்ளவர்களில் எல்லாருமா துறவியாகிறாங்க, மிகச்சிலர் தான். ஆகையினால அந்த பட்டுப்புழு கூட்டில் இருந்து வெளிவருகின்ற மிகச்சிலரை போலத்தான் அந்த துறவியர்கள் இருப்பார்கள். ஆசை அற்று இருப்பார்கள் என்பதற்காக அந்த நிட்டானுபூதி சாரம் என்பது கொஞ்சம் சொல்றேன். நிறைய பெரிய பாடல் அது. 8 சத்குரு அருளால் இயம்பும் ஓர் மொழியினை பெற்றே நெட்டை சாதித்த சகல கேவலங்கள் நீங்கிடில் பிறப்பு இறப்பு அருமே என்று சொல்லுகிறார். அந்த பிறப்பு அறுப்பு நீங்க வேண்டுமானால் இந்த ஆசை கடலுக்குள்ளே கட்டுண்டு இல்லாமல், அந்த பட்டுப்புழு கட்டுண்டு அங்கேயே மாண்டு போவதை போல இல்லாமல் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக இந்த அவா என்பது சொல்லுகிறார். பிறப்பு இறப்பு என்ற நோய் வரா வகை எவ்வளவு அருமையாக இந்த நிஷ்டானுபூதி என்கிற நிட்டானுபூதி சொல்லுகிறது என்பதை இந்த பாடல் மூலமாக நாம் அறியலாம். அடுத்து 360. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கிடக்கெடும் நோய். ஆசை, கோபம், அறியாமை என்று அதை உட்கொள்ள வேண்டும். இந்த மூன்றினுடைய பெயர்களும் கெடுகிற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனால இந்த காமம் வெகுளி மயக்கம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பத் துடிப்பு துயர்கள் பேய் ஆவது போல நோய் ஆகிறது என்பார் இளங்குமரனார். பேய் என்பதுதான் பேயினாச்சு. பயமுறுத்தும். அந்த என்கிற அந்த ஒரு எழுத்து தான் ஒரு சொல். அது பேய் என்று ஆகிவிட்டது. அதே போல் நோ என்றாலே நொந்து துன்பம் என்பது பொருள். அந்த நோய் என்பது நோய் ஆயிற்று. இயற்கை இயங்கியல் வழிபட்ட இவ்வுடலம் அதன் புதுமை இயல்போல் எல்லோருக்கும் புதுமையானதாக செய்யும் என்பதை நாம் இந்த அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை அருள் வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி என்று நாம் அருளுடைமையில் 5வது குறளிலே பார்த்தோம். இந்த காமம் என்பது ஓரறிவு உயிர்கள் முதலாக 6 அறிவு உயிர்கள் வரை இயல்பாக உள்ள ஒன்று. இங்கே ஏன் அதை ஆசை அது கூடாது என்று இந்த அவாறுதலின் மெய்யுணர்வின்
கடைசி குறளிலே கூறுகிறார் என்று சொன்னால், ஒன்றிய காமம் நீத்தலால் காமம் சான்ற கடைக்கோள் என்று தொல்காப்பியம் சொல்கிறது. அதாவது இதுல பொருந்தா காமம் என்பது உண்டு. அது மாதிரி பொருந்தா காமம் என்பதெல்லாம் பிழை என்பதனால இந்த ஆசையை விட வேண்டும் என்பது கருத்து. இயல்பாக இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காமம் என்பது அந்த அளவோடு இருத்தல் என்கிற அடிப்படையிலே நாம் கொள்ள வேண்டும். வெகுளி என்பது கோபம். அதே போலதான் கோபம் வரணும், போயிடணும், அதான் சரியானது. அது இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது மனிதனை வீணாக்கி விடும் என்பதை நாம் வெகுளாமையில பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மயக்கம். மயக்கம் என்பது மருளானா மானா பிறப்பு என்று இந்த அதிகாரத்தில் முதல் குறளிலே பார்த்தோம். பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்று. அந்த மயக்கமும் நீங்க வேண்டும் என்பதனாலே தான் மெய்யுணர்வு கொண்டார்க்கு இம்மூன்றும் இல்லையாகலின் இவற்றால் ஆகும் அச்சமும் இல்லை. இந்த மூன்றினால் ஒருவனுக்கு கிடைக்கிற துன்பமானது, பெறுகிற துன்பமானது இல்லாமல் போகும் என்பதனால நாமம் கெடும் நோய் என்று சொன்னார். நோய் என்பது கெடும் நோய், உடல் நோய், உயிர் நோய், பிறவி நோய், பிறவி பிணியாகிய நோய், பேதமை நோய் என்று இந்த நோயை வகைப்படுத்துகிறார். எல்லா நோயும் நீங்க வேண்டுமானால் இந்த மூன்றும் விலக வேண்டும் என்பதை பேராசை, வெஞ்சினம், தெளிவின்மை, இந்த மயக்கம் என்பதை தெளிவின்மை என்றும் சொல்லலாம். என்னும் மூன்றன் அச்சமும் இல்லையானால் துன்பமும் இல்லை என்பதை காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய் என்ற குறள் மூலமாக மெய்யுணர்தல் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்த பலகையில் இதனுடைய உள்ள கருத்தை நான் சொல்லிவிடுகிறேன். மெய்யறிவு பெற்றால் மேன்மை உண்டாம், மெய்யறிவு பெற்றால் மேன்மை உண்டாம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதை அந்த கரும்பலகையில் பாருங்கள். மெய்யறிவு பெற்றால் மேன்மை உண்டாம்.